இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5வது நாளில் கூட உங்களை காணும்படியான, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை ஆண்டவர் தந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 5வது நாளிலே நாம் எப்படி நம்முடைய பணிகளை செய்ய வேண்டுமா, உண்மையும் உத்தமமாய் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, நமக்குன்னு கடவுள் கொடுத்த அந்த பணியை, அந்த வேலையை நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்க, நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்ம நினைக்கலாம், இவங்களிடத்துல இந்த பணியை கொடுத்தா இவங்களால சீக்கிரமா, நல்ல வேகமா, கரெக்டா, சரியா, உண்மையா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்ததான நம்பிக்கை அந்த மேல் அதிகாரிகளிடத்துல நமக்கு இருக்கிறதா நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வேலையில அவன்கிட்ட கொடுத்தா இந்த வேலை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும்பா, ரொம்ப கரெக்டா இருக்கும், ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப உண்மையா இருப்பான், அவனுடைய டைம்ல, அவனுடைய பணியில எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் இன்னைக்கு நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு இருக்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். கரெக்டான டைமுக்கு நம்ம உள்ள என்டர் ஆகிறோமா? கரெக்டான டைம் நம்முடைய பணியை, நம்முடைய மேல அதிகாரிகள் நமக்கு கொடுக்கின்ற பணியை நம்ம முடித்து கொடுக்கிறோமா? எல்லாத்துலேயும் உத்தமமும் உண்மையுமாய் நாம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லித்தானே ஆண்டவர் அந்த பணியை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். ஒருவேளை நம்ம சரியா நம்முடைய உண்மையோடும் உத்தமத்தோடு நம்முடைய பணியை நாம் செய்து முடிக்கணும்னு சொன்னா, நம்முடைய மேல அதிகாரி நமக்கு நிறைய பொறுப்பை கொடுப்பாங்கல்ல. இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க எல்லா வேலையும் ரொம்ப பெர்ஃபெக்டா முடிப்பாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பணி சுமையும் கூட நமக்கு வரலாம். ஆனா அதையும் கூட நம்ம உற்சாகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்து தர வல்லவராய் இருக்கின்றார். வேதத்திலும் கூட இயேசு கூறிய இந்த உவமையை நாம் பார்க்கிறோம். ஒரு எஜமான் தான் வெளியூர் பிரயாணமாய் போக நினைக்கின்றான். அப்பொழுது அந்த எஜமான் என்ன செய்யறான், தன்னுடைய செல்வத்தை அப்படியே தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் பிரித்து கொடுக்கின்றான். அந்த ஊழியக்காரர்களிடம் பிரித்து கொடுத்து, நீங்க இதை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் திரும்பி வரும்போது நான் உங்களிடத்துல என்ன செய்யறேன், அந்த கணக்குகளை எல்லாம் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்துல பிரித்து கொண்டு கொடுக்கின்றார். பாருங்க, அதுல 2 ஊழியக்காரங்க மட்டும் ரொம்ப உண்மையாய், ரொம்ப உத்தமமாய் கொடுத்த அந்த பணத்தை வைத்து வேறு பணங்களை அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் வேறு ஒரு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். ஒரு 2 தாலந்தை பெற்றுக்கொண்டு இன்னும் 2 வேற தாலந்தை சம்பாதித்து வைத்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு சுறுசுறுப்பாக, எவ்வளவு உற்சாகத்தோடு நம்முடைய எஜமான் நம்ம இடத்துல வந்து கணக்கு கேட்பாரே, நாம் ரொம்ப உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், உத்தமத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிற பதிலை கொண்டு என்னுடைய எஜமான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து இந்த ஊழியக்காரர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் வேலை செய்ததுனாலே அந்த எஜமான் வந்து திரும்ப கேட்கிறாருப்பா, நான் உங்களிடத்தெல்லாம் பிரித்து கொடுத்தேனே, நீங்க என்ன செய்தீங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களிடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறாங்கல்ல. அப்பதான் அந்த எஜமான் சொல்றாரு, நீங்க உண்மையோடும் உத்தமத்தோடு நீங்க செய்ததுனால நீங்க அதிகாரியா இருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு மனிதன் நினைச்சா, அவனுடைய பணியிலே ரொம்ப சோம்பல் உள்ளவனாய் அப்படியே என்ன செய்யறான், அவன் கொடுத்த காசை அப்படியே என்ன செய்ய மண்ணுல சோம்பல் நிமித்தமா அவன் வேலை செய்ய அவனுக்கு மனதில்லை. ஆகவே அவன் என்ன செய்யறான், அதை மண்ணிலே புதைத்து வைத்து விடுகிறான். பாருங்க, அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன நமக்கு தெரியும் இல்லையா வேதத்திலே. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வேலையிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை நம்ம எவ்வாறு செயல்படுத்துகிறோம்? அந்த பணியிலே நாம் உண்மையோடு இருக்கிறோமா? நாம் உத்தமத்தோடு இருக்கின்றோமா? நம்ம ஒரு நிமிடம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பணியிலே நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? நான் உண்மையாய் நடந்திருக்கிறேனா? உத்தமமாய் நடந்திருக்கிறேனா? ஒருவேளை நம்ம ஒரு காசு அல்லது பணங்கள் ஒரு ட்ரெஷரியிலே வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு கிளரிக்கல் போஸ்ட்ல கிளர்க்கா இருக்கலாம். நம்ம கையில காசு வந்து போகிற ஒரு இடத்துல நம்ம பணி செய்து கொண்டு இருக்கலாம். அந்த பணியில நம்ம எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? நம்முடைய பண விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்?
சரியாக நடந்து கொள்கிறோமா? அந்த கணக்கு அன்னைக்கு டேலி ஆகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? இல்லை நான் வேற ஏதாவது காசு வாங்குறேன், லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உண்மையும் உத்தமத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அன்றைக்கு அந்த தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் அந்த எஜமான் எப்படி அவன் தான் கொடுத்த பணத்தை எப்படி அவர்கள் பணம் சம்பாதித்திருப்பார்கள், நான் போய் பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த எஜமான் திரும்பி வந்து கேட்கிறான் இல்லையா? அதே போல நம்முடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம திரும்பி வரும் பொழுது நம்முடைய கரங்களிலே அவர் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு உலக பிரகாரமான பணியை மாத்திரம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டோடைய பணியை நான் செய்கிறேனா? எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி வைத்துள்ளோம் அவருக்காக. அவர் வரும்போது கேட்பாரப்பா, நீ எத்தனை ஆத்துமாக்களை உன்னுடைய கரங்களிலே கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது, ஆண்டவரை ஒரு ஆத்துமா, ஏன் ஆத்துமாவையே என்னால் ரட்சிக்க முடியவில்லையே, நான் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருப்பேன் என்று சொல்லுவோங்கம்மா? இல்லை அருமானவர்களே, ஆண்டவரே நான் இத்தனை ஆத்துமாக்களை உமக்காக நான் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் மகிழ்ச்சி உள்ளவராக இருந்திருப்பார். அன்றைக்கு அந்த எஜமான அந்த ஊழியக்காரர்கள் நன்றாக பணம் சேகரித்து வைத்திருக்கும் பொழுது அந்த அவர் கொடுத்த ஊதியத்தை அதை வியாபாரமாக்கி அதை அதிகமான இரட்டிப்பான பணத்தை கொடுத்திருக்கும் பொழுது எஜமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? இதை விட மேலான சந்தோஷம் ஆண்டவருக்கு இருக்கும். அநேக ஆத்துமாக்களோடு நாம் அவருடைய சமூகத்திலே செல்லும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிமையா இருப்பார் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். இந்த உலக பிரகாரமான பணியை செய்தாலும் சரி, ஆண்டவருடைய உன்னதமான உத்தமமான அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்னுடைய பணியிலே நான் எப்படி இருக்கின்றேன்? உண்மையோடு நடந்து கொள்ளுகிறேனா? உத்தமத்தோடு நடந்து கொள்ளுகிறேனா? யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது தவறி நம்ம மீறி பாவம் செய்துடுறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய பணியிலே நான் உண்மையாய் நடந்து கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா. என்னுடைய மேல் அதிகாரிகளுக்காக அல்ல, எனக்கும் மேலதிகாரி, அந்த மேலதிகாரிக்கும் அதிகாரியான ஒருவர் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை பற்றி தியானித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பணியிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த 5ஆம் நாளில் கூட எங்களுடைய பணியை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எங்கெங்கே பணி செய்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே உமக்கு முன்பதாக உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய வேலையை செய்வதற்கு ஏற்ற கிருபைகளை கொடுங்க சாமி. பாவம் செய்வதற்குரிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட என்னை எஜமானாகிய இயேசு என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிற உணர்வோடு ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய அப்பா காரியங்களில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய வேலைகளுக்கு புறப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க ஒவ்வொரு வேலையிலும் கூட தங்கிருங்க ஆண்டவரே. அந்த கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க, வழி நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, இந்த கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.